இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாணவி ஜரா கைரீனா மரண விசாரணையில் விதிமுறைகள் மீறலா? 3 மூத்த போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரணை. முதலாம் படிவ மாணவி ஜரா கைரீனா மகாதீர் மரணம் தொடர்பில் விசாரணையில் விதிமுறைகள் மீறப்பட்டு இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் 3 மூத்த போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நேர்மை தர நிலை இணக்கத்துறையான JIPS விரைவில் சபாவிற்கு செல்லவிருக்கிறது என்று போலீஸ் படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார். மாவட்ட போலீஸ் தலைவர், மாவட்ட குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை அதிகாரி மற்றும் விசாரணை அதிகாரி ஆகிய மூவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்று அயூப் கான் கூறினார். அந்த மாணவியின் மரணம் தொடர்பில் 3 மூத்த அதிகாரிகளும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளான SOPயை பின்பற்றவில்லை என்று சந்தேகிக்கப்படுகிறது. மாணவி ஜரா கைரீனா மரணம் தொடர்பான புலன் விசாரணையில் உண்மையிலேயே SOP நடைமுறைகள் கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அயூப் கான் நினைவுறுத்தினார். சம்பந்தப்பட்ட 3 அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணை இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்கும். விசாரணை முடிவுறும் வரையில் அந்த மூவரும் தங்களின் வழக்கமான பணியில் தொடர்ந்து இருப்பர் என்று அயூப் கான் விளக்கினார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலிவிடம் கோலாலம்பூர் டாங்வாங்கி மாவட்ட போலீசார் நேற்றிரவு சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இரவு 11 மணியளவில் அக்மால் போலீஸ் நிலையத்தை வந்தடைந்தார். அதற்கு முன்னதாக அவரின் ஆதரவாளர்கள் என்று நம்பப்படும் 100க்கும் மேற்பட்டவர்கள் போலீஸ் நிலையத்தின் முன் காத்திருந்தனர். போலீசாரின் 80 தொடர் கேள்விகளுக்கு அக்மால் பதிலளித்ததுடன் போலீசாருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கியதாக அந்த மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினரின் வழக்கறிஞர் ஐசாட் அசாம் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை பினாங்கு கபலாபத்தாஸில் ஒரு சீனர் கடையின் முன் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் அக்மாலிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. 1948 ஆண்டு தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம் 233 பிரிவு மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் அக்மாலிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக வழக்கறிஞர் ஐசாட் அசாம் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அக்மால் போலீசாரின் அனைத்து கேள்விகளுக்கும் தாம் பதிலளித்ததாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு நல்கியதாகவும் குறிப்பிட்டார். போலீசாரின் விசாரணைக்கு பயந்து தாம் ஓடவில்லை என்றும் எத்தகைய நடவடிக்கையும் எதிர்கொள்வதற்கு தாம் உறுதி பூண்டு இருப்பதாக அக்மால் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை பேரா பாகான்சராய் அருகில் தமான் சலீன் சிங் முன்புறம் ஜலான் ஈப்போ பட்டவத் சாலையின் 94வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் போலீஸ்காரர் ஒருவரை மோதி தள்ளி மரணம் விளைவித்ததாக சந்தேகிக்கப்படும் லோரி ஓட்டுநர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு வர்த்தகரான 64 வயது லாரி ஓட்டுநர் பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து பாகான்சராயில் உள்ள அவரின் வீட்டில் நேற்று மாலை 6 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக கரியான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜஃப்ரி முகமது ஜைன் தெரிவித்தார். எந்தவொரு குற்றப்பதிவையும் கொண்டிருக்காத அந்த லாரி ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பாகான்சராய் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த 23 வயது கான்ஸ்டபிள் முகமது ஹக்கீம் டேனியல் ருஹிமா லோரியினால் மோதப்பட்டு கடும் காயங்களுக்கு ஆளாகினார். அவர் தைப்பிங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக ஜஃப்ரி முகமது ஜைன் கூறினார். பட்டவத்தில் நேற்று நிகழ்ந்ததாக கூறப்படும் தனிநபர்களை உள்ளடக்கிய கும்பல் நடத்திய கலவரம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக சபராங்பராய் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் ஆடவர் ஒருவர் பட்டவத் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சாலை விபத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிளோட்டிக்கு உதவ தாம் முயற்சித்த போது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக அந்த ஆடவர் தனது புகாரில் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளோட்டிக்கு உதவ சென்ற தாம் முகத்திலேயே குத்தப்பட்டதாகவும் இதனை பார்த்த சாலையை கடந்த வாகனமோட்டிகளும் களம் இறங்கி சண்டையில் ஈடுபட்டதாகவும் அவர் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் என்று அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார்.
இந்த கலவரம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக குற்றவியல் சட்டம் 147வது பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் சபராங் பராய் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வடபகுதிக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியது. இதில் 5 மாண்டதாக கிபேர் பத்துன்கா மாநிலத்தின் முதலமைச்சர் அலி அமீன் கண்டாபூர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானில் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 227 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இந்நிலையில் சாங்கிபாண்டா பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அங்கு அரசாங்கத்திற்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டரில் நிவாரணப் பொருட்களை அரசு அனுப்பி வைத்துள்ளது. கடைகள் வீற்றிருக்கும் ஒரு வளாகத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய போது மோசமான வானிலை காரணமாக திடீரென கீழே விழுந்து நொறுங்கியது. உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த 3 பேர் விமானிகளை காப்பாற்ற முயற்சித்தனர். அதற்குள் எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் வெடித்ததில் விமானிகள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் கார் ஒன்று சேதமுற்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க